இந்த 5 விதிகளை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆட்டிசம் குழந்தைங்களை வளர்க்கறது ரொம்ப அருமையான விஷயம். அதுல ஃபர்ஸ்ட், டோன்ட் இக்னோர் சென்சரி நீட்ஸ். சென்சரி நீட்ஸை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுதான் ஒரு ரூட். அதை நீங்க இக்னோர் பண்ணீங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் வராது. ஸோ அதனால இக்னோர் பண்ணக்கூடாது. அடுத்தது, டோன்ட் அஸ்யூம் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு புரியாது வராதுன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணாம சொல்லி கொடுக்காம விட்டுறக்கூடாது. இது மிகப்பெரிய தவறு. அடுத்தது, டோன்ட் ஃபோர்ஸ் ஃபார் ஐ கான்டாக்ட். ஐ கான்டாக்ட் வர்றதுக்காக இங்க பாருமா அங்க பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறது, இது எதுவுமே பண்ணக்கூடாது. அடிச்சீங்க அப்படின்னா டேண்ட்ரம் இன்க்ரீஸ் ஆகி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது. அடுத்தது, டோன்ட் இக்னோர் கட்கள். பயிர் நல்லா பெருசா இருக்கு, குடோன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறது கிடைக்கிறது எல்லாத்தையும் தூக்கி அவங்க கொடுத்தீங்க அப்படின்னா வயிறு பிரச்சனையாகி கட்ல இன்ஃப்ளமேஷன் ஆகி குழந்தைங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரவே வராது. இது சென்சரி இஷ்யூஸா அதிகப்படுத்தி விட்டுரும். அடுத்தது, டோன்ட் அவாய்ட் ஹோம் ப்ரோக்ராம். ஹோம் ப்ரோக்ராம் இப்ப தெரபிஸ்ட் சொல்றாங்க ஹோம் ப்ரோக்ராம் வீட்ல பண்ணல அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் சுத்தமா கிடைக்காது. ஹோம் ப்ரோக்ராம்ங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். இதை அவாய்ட் பண்ணீங்கன்னா இல்ல அவாய்ட் பண்ண கூடாது. அவாய்ட் பண்ணா முடிஞ்சு போச்சு. அடுத்தது ரொம்ப முக்கியமான டிப்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ரொட்டீன் அண்ட் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கிய மக்களே. இது நீங்க ஃபாலோ பண்ணல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்மே கிடைக்காது. இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த 5 ரூல்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். லாஸ்டா இந்த போனஸையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். பேரண்ட்ஸ் இதை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கவே கூடாது. உனக்கு புரியல, அவரே இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. நோ, ஐ கம்ப்ளீட். இந்த 5 ரூல்ஸ்ல எல்லாம் பொருந்தும். இதுக்கு மேல கத்துக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. பாஸ், அடுத்த ப்ராஜெக்ட் எப்போ பாஸ்? உங்களால் நான், உங்களுக்காகவே நான். எனக்கு எல்லாமே நீங்கள் தான்.